என்ன நண்பா, இனிமேல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சுத்தமாக படிக்கக்கூடாது. 2027 பப்ளிக் எக்ஸாமில் அது யூஸே ஆகாது. இனிமேல் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், இல்லை நீங்கள் போகக்கூடிய டியூஷன், உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட சொல்கிறாங்களா? கேட்ட உடனே கண்டிப்பாக நிறைய பயமாக வந்திருக்கும்ல? உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் நான் ஒன்று சொல்லட்டா, தட் இஸ் நாட் ரியாலிட்டி. அது உண்மை கிடையாது. ஸ்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படித்து உன்னால் 90+ வாங்க முடியும். அதுக்கு நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். அது என்ன ட்ரிக்கு அப்படின்றத தான் நான் இன்னைக்கான வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் என்னன்னு தெரியும். ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸை அடிக்கடி கேட்டிருப்பாங்க, அதை இம்பார்ட்டன்ட் சொல்லி படிப்பீங்க. புக் பேக் கொஷின்ஸ்னால் புக் பேக்குல வெளியே வரிசையாக கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் புக் பேக். புக் இன்சைட்னா புக்குக்கு உள்ள அந்த லைன் பை லைன் இருக்கும்ல, இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், அதை புக் இன்சைட் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்காவது இந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ்னா என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எந்த யூடியூப் சேனல்ஸ், நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இதை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்லவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை படிக்கிறதுக்கு பேர் தான் நான் இந்த ட்ரிக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாமா? இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ் பற்றி ஏன் யாருமே சொல்ல மாட்டாங்க, எதனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இது எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்றத முழு விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டேன். இந்த வருஷம் 2026 பப்ளிக் தான் இருக்கலே டஃபஸ்ட் பப்ளிக்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மூணுமே டஃப்னாங்க. ஆனால் இந்த வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் ஓவர்லுக்டு கொஷின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லட்டா? மோர் தேன் 50% கொஷின்ஸ் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. உன்னால் நம்ப முடியல? அப்போ எவ்வளோ கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா 40%. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 10% மட்டும்தான் டஃப். அந்த டஃப் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பெருசாக இருக்கும், படிக்கவே முடியாது, அது மட்டும்தான். 40% இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஆனால் 50% ஓவர்லுக்டு கொஷின்ஸ். வெறும் 10% மட்டும்தான் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே சொல்றது 2026 பப்ளிக் எக்ஸாம் டஃப். ஸோ இனிமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கேட்குறதுக்கு வினோதமாக இருக்குல்ல? சரி, அப்படிப்பட்ட இந்த கொஷின்ஸ், ஓவர்லுக்டு கொஷின்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போகலாமா? வணக்கம் நண்பா, நான் உங்கள் கிரீஷ். இது உங்கள் GI மைண்ட் செட் சேனல். லெட்ஸ் கோ. சரி, ஓகே. இந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ் எங்கேருந்து ப்ரோ படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ் எங்கே இருக்குன்னா, நீ படிக்க வேண்டிய ஒரே இடம் புக் பேக் கொஷின்ஸ். இந்த புக் பேக் கொஷின்ஸில் தான் இந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர் சொல்லிட்டு 20, டீட்டெயில் சொல்லிட்டு 20 இருக்கும்ல, அந்த 20 கொஷின்ஸ்குள்ளே தான் அந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் சம்ஸுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸும் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளும் வரும், எக்ஸசைஸும் வரும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான். இன்டெக்ஸ்ட் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் புக் பேக் கொஷின்ஸில் தான் அந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸ் இருக்கும். இப்போ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் ஓவர்லுக்டு கொஷின்ஸை சொல்லிட்டேன். ஒரு கொஷின் ஓவர்லுக்டு கொஷின் நம்ம எப்போ சொல்லுவோன்றதுக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த 3 கேரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை ஓவர்லுக்டு கொஷின்னு சொல்லுவோம். சரி, ஒரு கேரக்டரா பார்க்கலாமா? வீடியோ ஜாலியா பாரு, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதுன்னா. ரைட், முதல் கேரக்டர். கொஷின் ஃபர்ஸ்ட் திங் அது அன்இம்பார்ட்டண்டா இருக்கணும், ஆனா உள்ள பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குள்ளேயே வரக்கூடாது, ஆனா உள்ள பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீயே 5 நிமிஷத்துல படிச்சிருவ. அப்படி அந்த கொஷின் இருந்துச்சுன்னா அது ஒரு ஓவர்லுக்டு கொஷின். ஃபர்ஸ்ட் திங் புரிஞ்சுதா? அன்இம்பார்ட்டண்டா இருக்கணும், அட் த சேம் டைம் உள்ள பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் திங், வெளியே பார்த்தா பெருசா தெரியும். நான் சொல்ற எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், ஓகேவா? வெளியே பார்த்தா எல்லாமே பெருசா இருக்கும் அந்த கொஷின் படிக்கிறதுக்கே, ஆனா உள்ள போய் பார்த்தா கொஷின் ஒண்ணுமே இருக்காது. லிட்ரலி ஒண்ணுமே உள்ள எதுவுமே இருக்காது, அவ்வளோ ஈஸியா இருக்கும்.
பார்க்கறதுக்கு வெளியே தான் நிறைய லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு சிம்பிளாக சொல்லி தரணும்னா 4 + 1 என்ன 5. அந்த 4 + 1 = 5 சொல்றதுக்கு நம்ம புக்ல எப்படி கொடுத்துருப்பான் தெரியுமா? 1 + 1 + 1 + 1 + 1 + 5. ரெண்டுமே ஆன்சர் 5 தான், பட் பெருசா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இப்படி இருந்தாலும் அது ஒரு ஓவர்லுக்டு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டஃப், ஐ மீன் அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் ஆனால் அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது திங் அகெயின் அன்இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஆனால் பார்க்க வெளியே பெருசாக இருந்தாலும் உள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தேர்ட் டைப் போய் பார்க்கலாமா? இந்த தேர்ட் டைப் ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10th 11th படிச்சிருப்பீங்கள்ல, கொஸ்டின் எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கிளாஸில் படித்த ஏதோ ஒரு கொஸ்டினை தூக்கி நீங்கள் 12th திருப்பி படிச்சிங்கன்னா அதுவும் ஒரு ஓவர்லுக்டு கொஸ்டின். இது கொஞ்சம் வினோதமாக இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை உங்களோட 12th பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ த பாயிண்ட் இஸ், இந்த கொஸ்டின் நீங்கள் 10th 11th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் அகெயின் 12th வந்திருக்கும். அதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 12th பப்ளிக்கில் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கோ, நாங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு சம்மை 12th அகெயின் ஒரு சம்மாக கேட்டிருந்தாங்க. இப்படி வந்தாலும் இது ஒரு ஓவர்லுக்டு கொஸ்டின். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா அது ஓவர்லுக் கொஸ்டின்னு சொல்லிட்டேன். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த 3 விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு திங்கை ஞாபகம் வச்சுக்கோ. ஓவர்லுக் கொஸ்டின்ஸை நீ கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும்னா உனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னதுன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றி சுத்தமாக கவலைப்படாத, பிகாஸ் உனக்கு கான்செப்டை சொல்லித்தரது என்னோட இது. நான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக்ஸ் போட்டிருந்தேன். அதை வச்சு நீ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எத்தனை ஓவர்லுக் கொஸ்டின்ஸுன்றதை நீயே அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த 30 minutes வீடியோ பார்த்துருந்தானா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்க்குறவங்க வேணும்னா போய் பார்த்துட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களோட இது தானே. ஸோ அது சொல்கிறேன். ஸோ த பாயிண்ட் இஸ், 3 விஷயம் இருந்தால் அது ஓவர்லுக் கொஸ்டின். எங்கே இருக்கும்? புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்கும். ரெண்டாவது திங், மூணாவது திங் என்னதுன்னா, உங்களுக்கு தேவை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு. ரைட், சரி, ஓகே ப்ரோ. இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி நான் எங்கெல்லாம் மார்க் வாங்கலாம்னா, யூ கேன் ஸ்கோர் இன் 2 mark. நீ 2 marksல இந்த கொஸ்டினை கேட்பாங்க, 3 marksல இந்த கொஸ்டினை கேட்பாங்க, 5 marksலையும் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ நீ 2 markலையும் எழுதலாம், 3 markலையும் எழுதலாம், 5 markலையும் எழுதலாம். அப்போ 1 mark கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% வரும், 50% வராது. உன் லக்குக்கு வந்துச்சுனாலும் இது. ஸோ அது 50% தான் இருக்கிறதுனால நான் 1 mark இன்க்ளூட் பண்ணல. பட் டெஃபினட்டாக 2 mark, 3 mark, 5 mark வரும். ஸோ உனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமா? வருஷங்கள் வர 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 நம்ம கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கொஸ்டின்ஸ் டஃப்பாக ஃபீல் ஆகுது. பட் ரியாலிட்டி சொல்லணும்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யாருக்குமே தெரியலை. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸை நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டோன்னு வையா, அவ்வளோதான், நீ இம்பார்ட்டன்ட் படித்தா 90+ வாங்கலாம். இதுதான் என்னோட லிட்ரல் மீனிங் இந்த வீடியோ. ஸோ 2023, 24, 25, 26 பப்ளிக் வரதுல ஒவ்வொரு வருஷமும் இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த 2026 மோர் தென் 50% ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் தான். அவ்வளோ பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை கேட்டதுனால லிட்ரலாக இந்த வருஷம் 2026 பேட்ச் பசங்களால் அதை அட்டன் பண்ண முடியலை, உங்கள் சீனியர்ஸால். ஸோ அங்கே தான் ப்ராப்ளம். ஏன்னா யாருக்குமே இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸை பற்றி தெரியல, யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ப்ரோ உண்மையாகவே 2026 பப்ளிக்கில் வந்து ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ காட்டுவேன். பட் நீங்கள் இன்னும் போர்ஷன்ஸ் ஒன்றும் படிக்கலை, ரைட்டா? ஸோ அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு நான் காமிச்சாலும் பெருசாக அது புரியாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லெசனாக அது ஃபிசிக்ஸாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது நல்லா படிங்க. நான் கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் உங்கள் பப்ளிக் 2026 பப்ளிக்லேயே எத்தனை ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு நானே தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஓவர்லுக் கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிச்சிருங்க இம்பார்ட்டண்ட்டோட. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கலனாலும் கூட இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி கொஸ்டினே அட்டன் பண்ணலாம்.
எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் டஃப்பை ஏற்றுறது இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை அதிகமாக கேட்கறது தான். மற்றபடி அவங்க எந்த டஃப்பான கொஸ்டின்ஸும் உங்களோட பப்ளிக்கில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ 2027க்கு ஸ்டில் இது இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு இந்த ட்ரிக் யூஸ் ஆகும்னு தெரியல. பட் டெஃபினட்டாக 2027 ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நீங்கள் எல்லாம் தரோவாக இருந்துக்கணும். ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆனதான் நிறைய பேருக்கு இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பற்றி தெரியும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே இதை ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கே பாடுறா 90+ மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தே வாங்கலாமா, அதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ திங்க் கண்டிப்பாக அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் பார்க்க தான் கண்டிப்பாக இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பற்றியான அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பற்றி இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு உங்களோட நாலேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்டதுனால. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான், இந்த வீடியோவை எப்படியாவது உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அப்போ தான் எனக்கும் அந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பற்றி வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் அந்த மோட்டிவேஷன் இருக்கும்ல, அப்படி சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையாகவே நம்ப முடியலன்னா நான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்தே காட்டுறேன் ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்றது. ஸோ இப்போதைக்கு நீங்களே வேணால் ஓவர்லுக் கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2000 இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேசிக்ஸ் வீடியோ இருக்குல்ல 30 minutes, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனோட அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் எது ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸுன்றதை கண்டுபிடிங்க. இன்னொன்று விஷயமும் சொல்ல மறந்துட்டேன், இந்த விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸு சம்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்பாங்க. கம்பல்சரி சம்ஸுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் சம்ஸ்க்கும் சரி, இல்லை ஃபிசிக்ஸில் ஜென்ரலாக சம்ஸ் கேட்குறதும் சரி, இல்லை மேக்ஸில் கம்பல்சரி கொஸ்டினாக இருந்தால் சரி, ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். இது மாற்றமே கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸும் வராது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வராது. அந்த இடத்துல ஓவர்லுக்டு தான். அதனால தான் நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் கம்பல்சரி எப்படி அட்டென்ட் பண்ண முடியுன்றதும் தெரியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கான வீடியோ ஓவர். ஐ ஹோப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. பை பாய்.